ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வாங்கப்பா, நான் இப்போ சாப்பிட போகிறேன். எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு காலையில் அப்படின்றத சொல்கிறேன். நேற்றுக்கு நம்ம மாவு அரைக்கிற வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா? அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். கொள்ளு மாவும் சாரி கொள்ளு பருப்பும் கொண்டக்கடலையும் போட்டு ஆட்டின இட்லி இது. ப்ரௌன் ரைஸ் போட்டு, அதனால் கலர் வந்துட்டு பாருங்கள். உங்களுக்கு அது ப்ரௌன் கலரெலாம் இருக்கும். ஒயிட் கலர் நார்மல் இட்லி மாதிரி ஒயிட் கலரில் இருக்காது. அதுக்கு வந்துட்டு தேங்காய் சட்னியும் அப்புறமா குடமிளகா சட்னியும் டேஸ்ட் வைஸ் வந்து சாப்பாடு இட்லியும் சட்னியும் நல்லாவே இருக்குது காரசாரமாக. அது சாப்பிட்டுட்டே உங்களுக்கு நான் ரிசல்ட் சொல்கிறேன். கொள்ளு வந்து பருப்பாகவும் பருப்பு பொடியாகவும் சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி வந்து இட்லியும் செஞ்சு சாப்பிட்டுங்க. உடம்பை குறைக்கிறவங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொப்பை குறைக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பசங்க சாப்பிட்டுட்டு அவன் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான். வீட்டில் யாருமே சாப்பிட்டாங்க. நான் தான் லாஸ்ட்டாக சாப்பிட்றேன். ஆனால் சொன்னாங்க சாப்பிட்டா இல்லை, பட்டு டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது. தோசைக்கு நல்லா முருகலாக வருது. இட்லி வந்துட்டு கொஞ்சம் அந்த குழப்பாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. டேஸ்ட் நல்லா இருக்குதுப்பா. நீங்கள் இது மாதிரி சாப்பிடுங்க. உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்றது, இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ஏதாவது தவறு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். இது இந்த மாதிரி பருப்பு வகைகள் போட்டு ஆட்டினா இட்லி சாஃப்டா வர்றதுக்கும் எனக்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் ஐடியா சொல்லுங்கள் கமெண்டில். இப்போ வந்துட்டு குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தொண்டை புண், தொண்டை வலி, சிலருக்கு ஆஸ்துமா இருக்கும், சிலருக்கு வந்து சைனஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு டக்கு டக்குன்னு ஜலதோஷம் முடிக்கும். ஆனால் ஜலதோஷம் முடிச்ச மாதிரி இருக்கும், தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், கரகரன்னு இருக்கும், காரி துப்புவாங்க, ஆனால் சளியே வராது. அந்த மாதிரி டயத்தில் வந்து தொண்டை புண்ணாயிரும். அப்போ வந்துட்டு மருதாணி இலை இருக்கீங்களா, மருதாணி இலையை வந்து கொதிக்க வச்சு நம்ம வாய் கொப்பளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த தொண்டை புண்ணு, தொண்டை வலி வந்துட்டு சரியாயிடும். இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க. பட் நார்மலாகவே ஜலதோஷம் முடிச்சுட்டுமே நமக்கு தொண்டை கரகரப்பாக தொண்டை வலியாகவே இருக்கும். சரிங்க, எதையுமே சாப்பிட முடியாது, அந்த மாதிரி இருக்கும், தொண்டையெல்லாம் எரிச்சலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த இலையை வந்துட்டு கொதிக்க வச்சு, மருதாணி இலையை வந்து கொதிக்க வச்சு நீங்கள் அதை பயன்பெற்று வரலாம். இப்போ வாங்க எங்கள் வீட்டில். உங்களுக்கு இந்த டிஃபன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க, சீங்க, சாப்பிட்டு இந்த டேவை என்ஜாய் பண்ணுங்கள். பாய், see you.